நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. இந்த மழையானது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் பதிவாக இருக்கிறது. சிவகிரி சுற்று வட்டார பகுதிகளில் கூட 43 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்த 24 மணி நேரத்திலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் உட்பட தமிழக தென் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஏனென்றால் சுழற்சியானது தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள்னு கூட நம்ம சொல்லலாம், இல்லை மத்திய வங்கக்கடல் பகுதிகள்னு கூட சொல்லலாம். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். ஆனால் ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷனில் அது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நேற்றைய பதிவிலேயே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்தேன். எந்த மாதிரியான நெருக்கடிகள் அனைத்தையுமே அது சந்தித்து தமிழகத்திற்கு மழை பொழிவை அடுத்து வரக்கூடிய நாட்களில் வழங்க இருக்கிறது என்பதை போன்று அதை முழுசாக நீங்கள் உள்வாங்கியிருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அந்த சுழற்சியினுடைய நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நாளைக்கு வடகடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, எஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா சுழற்சி இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வர்றதுனால அந்த காற்று அழகாக உள்ளே ஊடுருவது. ஸோ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் அங்கும் இங்குமாக ஒரு சில இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். புதுச்சேரி மாவட்டத்தில் கூட சில இடங்களில் நாளை மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக்கொள்ள தேவை கிடையாது. இந்த மழையானது ரொம்ப ஐசோலேட்டடாக தான் இருக்கும். நம்ம இது தொடர்பாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் நிறைந்த மழை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதாவது அழகாக காற்று தொடர்ச்சியாக ஊடுருவி வடகிழக்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பெர்ஃபெக்டான மழை மாதிரி இதை நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாது. பட் ஆனால் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். 12ஆம் தேதி வாக்கில் இலங்கையிலலாம் கனமழை பதிவாக தொடங்கிடும். வடகிழக்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால இலங்கையின் கிழக்கு கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக மழைப்பொழிவை பெற இருக்கிறது. மட்டக்களப்பு, திருகோணமலை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நம்ம கனமழையை எதிர்பார்க்கலாம். தமிழக தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அதன் பின்னர் டெல்டாவிலும் அதற்கு சாதகமான அமைப்பு வரும்பொழுது மழையானது பதிவாகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதில் மாற்றங்கள் கிடையாது. வீக்காக இருக்கிற சுழற்சி நெகட்டிவ் ஐஓடியின் தாக்கத்தினாலேயும் பாதிப்புக்கு உள்ளாக போகிறது. அத்தனை விஷயங்களையும் கடந்து அது நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடம் நிலவி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நாளைக்கு இலங்கையில் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கும் மழை பதிவாகும். அதற்கான வாய்ப்பும் இருக்குது. நாளை மறுநாளும் இலங்கையின் வடக்கு பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு பெர்ஃபெக்டான கண்டிஷன், அந்த கிழக்கு திசை காற்று ஊடுருவல் என்பது சுழற்சி உங்களுக்கு கிழக்கே நிலை கொண்டு குறிப்பாக அந்த தெற்கு இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் அந்த சுழற்சி நிலை கொண்டு, அதுவும் அது ஒரு அகண்ட சுழற்சியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காற்று மிக சிறப்பாக ஊடுருவும் பொழுது தொடர் மழையாக பதிவாகும். ஸோ அந்த மாதிரியான மழையை நம்ம 12ஆம் தேதி முதல் எதிர்பார்க்கலாம். இடையே அவ்வப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய மழை என்பது வேறு. 12ஆம் தேதி வாக்கில் நம்ம தென் கடலோர மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கிறோம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழையை எதிர்பார்க்கிறோம். வடகடலோர மாவட்டங்களிலும் சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையானது பதிவாகலாம். பட் ஒரு பெர்ஃபெக்டான கண்டிஷன் என்பது 16, 17ஆம் தேதி வாக்கில் வடகடலோர மாவட்டங்களுக்கும் காத்திருக்கிறது. அதற்கு முன்பாகவே டெல்டாவிலும் வலுவான மழை சில நேரங்களில் பதிவாக தொடங்கிடும். 14 அல்லது 15ஆம் தேதிகளின் வாக்கில், இல்லை 15ஆம் தேதினே நீங்கள் எடுத்துக்கோங்க, 15 அல்லது 16ஆம் தேதி வாக்கில் டெல்டாவிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதன் பிறகு தான் வடகடலோர மாவட்டங்கள். இவைகள் அனைத்துமே ஒரு புறம் இருக்கும்பொழுது அடுத்த சுழற்சியானது 19ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடல் பகுதிகளில் ஃபார்ம் ஆகி அது வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது உறுதித்தன்மையுடன். வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த சுழற்சியின் தாக்கத்தினால அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை கிடைக்க இருக்கிறது. அதை நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் தமிழகத்தில்
மழை எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, தேனி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம். ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களிலும், அதே போல் மதுரை ராஜபாளையம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. கம்பம் மாதிரியான இடங்களில், போடிநாயக்கனூர், பேரையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், ராஜபாளையம் கம்பம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்வியஸ்லி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். முத்துக்குளி வயல், திட்டுவலை, கோவிலூர் மாதிரியான இடங்களில், நாகர்கோயில் மற்றும் திருப்பரப்பு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி அணை மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். அதே போல் தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. நாங்குநேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், நாங்குநேரி திசையன் விலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ராமநாதபுரம், சாயல்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதுரை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்றத்துலலாம் நல்ல மழை பொழிவு, ஒரு 60 மில்லிமீட்டருக்கு நெருக்கத்தில் மழையானது பதிவாக இருந்தது. 56 மில்லிமீட்டர்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இரவு, அதாவது ஒரு நள்ளிரவை ஒட்டிய நேரம் அது. அப்போ ஒரு குரல் பதிவு பண்ணலாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வேணான்ட்டு விட்டுட்டேன். அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு காணொலியை பகிர்ந்துருந்தேன்னா அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பரங்குன்றத்துலலாம் நல்ல மழைப்பொழிவு தான் வந்து இருந்தது. இப்போ வந்து நமக்கு தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் கடந்த 24 மணி நேரத்தில் சிவகிரி, தென்காசி மாவட்டம் 43 மில்லிமீட்டர், சிட்டாம்பட்டி, மதுரை மாவட்டம் 42 மில்லிமீட்டர், திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் 38 மில்லிமீட்டர், மதுரை விமான நிலையம், மதுரை மாவட்டம் 30 மில்லிமீட்டர், திருமங்கலம், மதுரை மாவட்டம் 28 மில்லிமீட்டர், பூதப்பாண்டி, கன்னியாகுமரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் 24 மில்லிமீட்டர், மதுரை வடக்கு, மதுரை மாவட்டம் 20 மில்லிமீட்டர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், மேலூர், மதுரை மாவட்டம் 16 மில்லிமீட்டர், தல்லாக்குளம், மதுரை மாவட்டம் 16 மில்லிமீட்டர், தங்கச்சிமடம், ராமநாதபுரம் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், சாத்தான்குளம், தூத்துக்குடி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், கோவிலாங்குளம், விருதுநகர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், கோழிப்போர்விலை, கன்னியாகுமரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், சித்தாரல், கன்னியாகுமரி மாவட்டம் 15 மில்லிமீட்டர், வால்பாறை, கோயம்புத்தூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், குருத்தான்கோடு, கன்னியாகுமரி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், அடையாமடை, கன்னியாகுமரி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், மதுரை மாவட்டம் பேரையூரில் 14 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. சிவகாசியில் 13 மில்லிமீட்டர் அளவு மழை என நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. பெரும்பாலான இடங்கள் தென் மாவட்ட பகுதிகளாக இருக்கிறது. மேற்கு மாவட்டங்கள், அதாவது கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டங்களை நம்ம பார்த்தால் கூட வால்பாறை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு நேற்று. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் இல்லையா, அப்போ நான் மழை அளவுகள் பட்டியலை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை மாவட்ட பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள், இந்த மாவட்டங்கள் தான் அதிக பெனிஃபிட்டாக லாஸ்ட் 24 ஹவர்ஸில் அடைஞ்சிருக்குது. இன்றைக்குமே அதுதான் நடக்க போகுது. நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள், மதுரை மாவட்டத்தினுடைய சில இடங்கள் அதிக பலனை அடையலாம். ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளும் சில இடங்களில் மழை பொழிவை பெறும். அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நெல்லை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.